சாய்ராம். ஹிமாலய ரகசியங்கள் அத்தியாயம் 38 தொடர்ச்சி. சோம்நாத் கோவில். குஜராத் மாநிலத்தில் ஜூனாகட் கானகத்தில் ஞானி காஷ்மீர பாபுவை தரிசித்த ஓம்குரு குழுவினர் குஜராத்தில் உள்ள மற்ற இடங்களுக்கு செல்ல ஆரம்பித்தனர். முதலில் சோம்நாத் மாவட்டத்தில் அமைந்துள்ள சோம்நாத் கோவிலுக்கு சென்றனர். மகாதேவனான சிவன் இங்கு சோம்நாத்தாக வீற்றிருக்கிறான். முதலில் அக்கோயிலை பற்றிய செய்தியை அறிவோம். குஜராத் மாநிலத்தின் மேற்கு கடற்கரை ஓரம் உள்ள சௌராஷ்டிரா அருகே பிரபாஸ் பட்டான் என்னும் இடத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது. சிவனுக்காக எழுப்பப்பட்ட 12 ஜோதிர்லிங்க ஆலயங்களில் இது முதன்மையானதாக கருதப்படுகிறது. குஜராத் மாநிலத்தின் மிக முக்கியமான புனித யாத்திரை தலமான இது சிறந்த சுற்றுலா தலமாகவும் உள்ளது. பலமுறை சேதப்படுத்தப்பட்ட இக்கோவில் சாளுக்கிய மரபு அடிப்படையிலான கோவில் அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. இதனை முன்னின்று நிகழ்த்திய பெருமைக்காரர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆவார். சோம்நாத்தில் உள்ள சிவலிங்கமானது இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க ஆலயங்களில் ஒன்றாகும். சிவனானவன் மிக பிரகாசமான ஒளி வெள்ளமாய் இருப்பதால் ஜோதி ராமலிங்கம் என்ற பெயர் வந்தது. பிரித்து பார்க்க இயலாத தலையாய உண்மை பொருளில் ஓர் அங்கமாக சிவன் இருக்கிறான். இந்த ஜோதி ராமலிங்கம் இருக்கும் மற்ற இடங்கள் சிவனின் வெவ்வேறு அவதாரங்களின் பெயரில் விளங்குகின்றன. அடிமுடி காணா தூண் போன்று எல்லையற்று விரிந்து கிடக்கும் தன்மையான சிவன் லிங்க ரூபத்தில் காட்சி தருகிறான். வாரணாசி, ராமேஸ்வரம், துவாரகா ஆகியன இவ்வாறான ஜோதிர்லிங்கங்கள் இருக்கும் இடங்களில் சிலவாகும். திரிவேணி சங்கம் எனப்படும் கபில, ஹிரண் மற்றும் சரஸ்வதி ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தில்தான் சோம்நாத் உள்ளது. சோமா என்னும் பெயருடைய சந்திரன் ஒரு சாபத்தினால் தன்னுடைய பளபளப்பான ஒளியை இழந்துவிட சோமநாத்தில் உள்ள சரஸ்வதி நதியில் குளித்து தனது பழைய ஒளியை பெற்றுள்ளான். அதனால்தான் சோமேஸ்வர் மற்றும் சோம்நாத் என்னும் பெயருடைய இந்த லிங்கமானது சந்திரனுடைய தலைவன் என்ற பெயர் பெற்றது. இந்த கோவிலுக்கு தரிசனம் செய்ய சென்ற ஓம்குரு அந்த ஆலயமானது மிக சுத்தமாகவும் அப்பழுக்கில்லாமலும் இருப்பதை கண்ணுற்று வியந்து போனார். 14 முறை படையெடுத்த முகாலயர்கள் சோம்நாத்தை சூறையாடி கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அருகில் கடலுக்குள் சென்றால் 3 லிங்கங்கள் இருப்பதை காணலாம். இவற்றைத்தான் ராவணன் பூஜை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த லிங்கங்களை எளிதாக உடனே பார்த்துவிட முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து பொறுமையுடன் காத்திருந்தால் தான் நம்மால் காண இயலும். இங்கு கடலுக்கு அடியில் பரந்தாமனான கண்ணன் அவதரித்த துவாரகாபுரி இன்னமும் உறங்கிக் கொண்டிருக்கிறது. குஷேலர் கிருஷ்ணரை சந்தித்த வேத துவாரகபுரியும் கடலுக்கு அடியில்தான் உள்ளது. யோகி பிரகலாத் ஜானி. அங்கிருந்து புறப்பட்ட ஓம்குரு குழுவினர் தமது தேசத்தந்தையான மகாத்மா காந்தி பிறந்த இடமான போர்பந்தரை பார்த்துவிட்டு அங்கிருந்து குஜராத்தின் மற்றொரு அங்கமான அம்பாஜி மாவட்டத்திற்கு சென்றுள்ளனர். குஜராத் மாநிலத்தையும் குஜராத் மக்களை பற்றியும் மிக பெருமையாக ஓம்குரு கூறுகிறார். குஜராத் மக்கள் கடின உழைப்பாளிகள். வியாபார நுணுக்கங்களை கற்ற அவர்கள் அனைவருக்கும் நல்ல மக்களாவர். அந்த மாநிலத்தில் மது என்பதின் வாடையே கிடையாது. பூரண மது விளக்கை பெருமையுடன் நிறைவேற்றும் அம்மாநில மக்கள் அனைவரும் அசைவ உணவை அறவே ஒதுக்கியவர்கள் ஆவர். இவ்வளவு சுய கட்டுப்பாட்டுடனும் கடின உழைப்பும் கொண்டதால்தான் அம்பானி போன்றவர்களை இந்த மாநிலம் நம் நாட்டுக்கு கொடுத்துள்ளது. இமாலயன் யோகிகள் வரிசையில் மற்றும் ஒரு ஞானியை பற்றி நாம் இப்போது காண இருக்கிறோம். அம்பாஜியில் அருமையான மிகப்பெரிய அம்பாள் கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு செல்லும் வழியில் ஒரு ஆசிரமம் உள்ளது. அது ஒரு குன்றின் மீது உள்ளது. மிக அழகான மிக தூய்மையான ஆசிரமம் அது. அங்குதான் பிரகலாத் ஜானி என்னும் மகா யோகி இருக்கிறார். இவர் ஓர் ஆச்சரியமான அற்புதமான யோகி ஆவார். 7 வயதிலேயே காட்டிற்கு சென்று தவம் புரிந்தவர் இவர். 1929ஆம் ஆண்டு பிறந்த இவருக்கு வயது இப்போது 88 ஆகிறது. அம்பாளின் பூரண அருளை பெற்றவர் இவர். அம்பாளை ஆத்மார்த்தமாக பூஜிப்பவர் இவர். 1940ஆம் ஆண்டு தன்னுடைய 11வது வயதில் மிகப்பெரிய ஆன்மீக மாற்றத்தை அடைந்துள்ளார்.
அதிலிருந்து அம்பாளின் பெண் பக்தர் போல உடை அணிய ஆரம்பித்துள்ளார். சிகப்பு புடவை போன்ற துணி அணிகிறார். கழுத்தில் நகை, காதில் தோடு முதலியன அணிகிறார். தோள்வரை தவழும் முடியில் அழகிய பூக்களை சேர்க்கிறார். அதனால் இவரை மாதாஜி என்றே அனைவரும் அழைக்கின்றனர். இதில் மிகப்பெரிய அற்புதம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய 11வது வயதில் அம்பாள் இவருடைய நாக்கினை தொட்டதாகவும், அதிலிருந்து இன்று வரை உணவருந்தாமலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாமலும் இவர் வாழ்ந்து வருகிறார் எனப்படுகிறது. அவர் அதை பற்றி கூறும்போது, தன்னுடைய மேல் அன்னத்தில் உள்ள ஓர் ஓட்டை வழியாக ஒரு திரவம் சுரப்பதாகவும் அதனை கொண்டு தான் உயிர் வாழ்வதாகவும் நம்புகிறார். இதில் வேடிக்கை என்னவென்றால், தினசரி அவருக்கு 70 மில்லி லிட்டர் சிறுநீர் சுரக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக இவர் உண்ணாமலும் நீர் அருந்தாமலும் இருக்கையில் இது மட்டும் எவ்வாறு சாத்தியமாகும்? பெரிய மர்மமாக உள்ளதாகவே அனைவரும் நினைக்கின்றனர். இதனை ஆராய உலகெங்கும் இருந்து மருத்துவர் குழுவினர் இங்கு வந்து அவர் உடலை ஆராய்ந்து எதையும் கண்டுபிடிக்க இயலாமல் திணறி திகைத்து போயுள்ளனர். அவற்றிற்கான ஆவணங்கள் அங்கே இன்னமும் உள்ளன. மறைமுகமாக கேமரா வைத்தும் பார்த்திருக்கின்றனர். ஆனால் எதுவும் தென்படவில்லை. இத்தகைய அரிய மகான் இருக்கும் இடத்தில் நம்முடைய பாரத பிரதமர் மோடி கூட வந்திருந்து தியானம் செய்திருக்கிறார். எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் இவர் ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே பேசுகிறார். பாலகனை போன்ற மனநிலையை உடையவராக இருக்கிறார். இந்த மகானின் ஆசிரமத்தில் ஓம் குரு குழுவினர் ஒரு வாரம் தங்கியிருக்கும் பேற்றினை பெற்றிருக்கின்றனர். குஜராத் மாநிலமும் அங்கிருக்கும் மகான்களும் தெய்வீக மனம் கமழ உள்ளனர். மிக அழகிய மாநிலத்தில் இயற்கை செல்வத்தை மக்கள் மிகச் சரியாக பயன்படுத்தி வளம் கொழிக்கச் செய்கின்றனர். நன்றி. சாய்ராம்.